இன்றைக்கு நான் கீரை வடையோட வந்திருக்கேன். கீரை வடை செய்யறதுக்கு நான் இதில் வந்து உளுந்து எடுத்திருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு கப் எல்லாட்டிக்கு 225 கிராம் உளுந்து எடுத்து கழுவி போட்டு அதை வந்து 6 மணித்தியால நனைய வச்சுனா கொஞ்சம் கூட நனைய வச்சுக்கினா தான் இந்த வடை வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்குது இந்த உளுந்து இருக்குது. இந்த உளுந்துக்கு வந்து இதில் வந்து வெள்ளை பச்சை அரிசி எடுத்து இது நான் 1 மணித்தியாலம் கழுவி போட்டு தண்ணியில் நனைய வச்சுனா 1/4 கப் எல்லாட்டிக்கு 45 கிராம் இருக்குது வெள்ளை பச்சை அரிசி. இந்த அரிசி போட்டிங்கன்னு சொன்னால் இந்த வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெள்ளை பச்சை அரிசியை நான் இதோட சேர்க்கிறேன். இந்த அரைக்க இப்படி சேர்த்திருக்கிறேன். இப்படி சேர்த்தா பிறகு இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த உளுந்தையும் அரிசியையும் இதில் போட்டு அரைச்செடுப்போம். நான் அரைவாசி உளுந்தும் அரிசியும் போட்டிருக்கேன். போட்டா பிறகு தண்ணி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இந்த தண்ணியை விட்டு இது நல்லா பட்டை அரைச்செடுப்போம். நிறைய தண்ணி விட்டுறாங்கன்னு சொன்னா நாங்கள் கழுவுன உளுந்து கழுவுனதுலேயும் தண்ணி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கூட தண்ணி சேர்க்காம நல்லா பட்டை அரைச்செடுங்க. அதை நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த உளுந்தையும் அரிசியை நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். நல்லா பட்டை அரைச்சிடுங்க. இந்த இப்படி அரைச்சா பிறகு இந்த ஒரு செப்பரேட்டான பவுலில் வந்து இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி செப்பரேட்டான பவுலில் இறக்கியிருக்கேன். இப்படி இறக்குனா பிறகு நான் இருக்கிற மிச்ச உளுந்தையும் அரிசியும் இந்த கிரைண்டரில் போடுறேன். இருந்த எல்லா உளுந்தையும் அரிசியும் இதில் போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் முதல் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்படி ஒரு பீஸ் இஞ்சி எல்லாத்துக்கும் சரியாக 10 கிராம் இஞ்சி இருக்குது. இந்த இஞ்சி இதில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் சேருங்க. இப்போ மூடி போட்டு இதை நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இருக்கிற எல்லா உளுந்தையும் நான் போட்டு பட்டை அரைச்சிருக்கேன். நான் அரைக்கிற டைம் வந்து இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ நான் டோட்டலியாக வந்து 3.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த உளுந்தையும் அரிசியையும் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இறக்கி விடுங்க பிரம்பன பவுலில். உளுந்து அப்படி அரைச்சிருக்கேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து நான் ஒரு தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த எண்ணெய் வந்து லைட்லி கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது 1 டீஸ்பூன் கடுகு. இதை போட்டு வடிக்க விடுங்க. இந்த இருக்கு இப்படி கடுகு வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் எல்லாட்டிக்கு 60 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 10 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. 2 காம்பு கருவேப்பிலை எடுத்து இதையும் வந்து பிச்சு வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 1.5 நிமிஷம் வதங்க விடுங்க. ஒரு நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. என்னோட 1/2 நிமிஷம் வதங்க விடுவோம். இந்த இருக்கு நான் இப்போ இதை வந்து சரியா 1/2 நிமிஷம். ஸோ டோட்டலியாக நான் 1.5 நிமிஷம் இதை வதக்கியிருக்கேன். கூட வதக்க தேவையில்லை. இப்படி வதக்குனா பிறகு இதில் வந்து கீரை எடுத்திருக்கிறேன். 125 கிராம் கீரை எடுத்து காம்பெல்லாம் வெட்டி போட்டு சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ இந்த கீரையை இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கீரை வந்து அவிய தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வெங்காயத்திலே மண்ணிலே வந்து நான் பிரட்டி எடுத்துருக்கிறேன். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இந்த இருக்கு நான் அரைச்சி வச்ச உளுந்து இருக்குல்ல, உளுந்துக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கீரை வெங்காயத்தையும் எல்லாத்தையும் இதுக்குள்ள போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் மிக்ஸ் பண்ணிக்க ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது 2.5 டேபிள் ஸ்பூன். எல்லாத்துக்கும் 25 கிராம் வருது தேங்காய் பூ. இப்போ இதை இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். இந்த வடையை பொரிக்கிறதுக்கு நான் இதில் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொதிச்சா பிறகு இதில் நான் தண்ணி வந்து பிரம்ப எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த உளுந்து வடையை நாங்கள் வந்து போடைக்க ஈஸியாக இருக்கும். கையை வந்து நினைச்சிட்டு போட்டிங்கன்னா. ஸோ சைடில் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வைங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச கீரை வடை இருக்குது. இப்போ நான் கையை வந்து நினைக்க போகிறேன். இந்த இருக்கு கையை நான் நினைச்சிருக்கிறேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு உங்களோட ஒரு விரலால் நடுவில் இப்படி ஓட்ட போடுங்க.
ஒவ்வொருக்கா பொரிக்க உங்களோட கையை வந்து நினைச்சிட்டு இந்த மாவு எடுத்து போட்டு செய்யுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இந்த இருக்குது இப்போ நான் போட்டிருக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். ஹீட்டு கூட்டி வச்சிடாதீங்கோ. 1.5 நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்கு. மெட்ட பக்கம் திருப்பிடுங்கோ. இப்போ டோட்டலியாக 3 நிமிஷம் இதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது. எண்ணம் பொரியறதுக்கு இடம் இருக்குது. 7.5 நிமிஷம் நான் இதை பொரிச்சிருக்கிறேன். இந்த இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்குது. இப்படி வரைக்க ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கீரை வடை செய்து முடிஞ்சது.